நாம சோதித்து பார்க்க வேண்டும். அப்படி இருந்துச்சுன்னா நாம ஒருபோதும் பெருமை பாராட்ட கூடாது. அந்த ஆவிக்குரிய சபை மனவாட்டி சபை என்று சொன்ன சபையில பிளவுகள் இருந்தால் நாம பெருமை பாராட்ட கூடாது. வழக்குகள் வாதுகள் நீதிமன்றங்கள் நாடினார்கள் என்றால் நாம ஒருபோதும் பெருமை பாராட்டக்கூடாது. ஆராதனையில ஒழுங்கில்லாத நிலை இருந்தால் நாம் ஒருபோதும் பெருமை பாராட்டக்கூடாது. உலகத்தினுடைய தாக்கம் சபையில இருந்துச்சுன்னா, உலகம் சபைக்குள்ளாக வந்துருச்சுன்னா நம்ம ஒருபோதும் பெருமை பாராட்டக்கூடாது. நாங்க தான் ரொம்ப சிறந்தவங்க, எங்களுக்கு தான் ஆவிக்குரிய வர இருக்கு, எங்களுக்கு தான் நாங்க தான் மனவாட்டி சபை அப்படி என்று பெருமை பாராட்டணும் என்றால் நிற்கிறவன் என்று சொல்லுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் ஆவிக்குரிய வரங்களை அது மறுக்கவில்லை. அதாவது பெற்றுக்கொண்ட கொரிந்து சபையால அதெல்லாம் மறுக்கவில்லை, அதை எழுதி வைத்திருக்கிறார். ஆனால் ஆவிக்குரிய வரங்களை காட்டிலும் வாழ்க்கை முக்கியம் என்று அவர் எண்ணினார். நீங்க ஆவிக்குரிய வரங்கள் பெற்றா ஒண்ணும் பிரச்சனை இல்லை, உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, நீங்க எப்படி வாழ்வீங்க. அதனாலதான் பாருங்க, ஒரு அதிகாரம் முழுவதும் அன்பை குறித்து எழுதியிருக்கிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். கொரிந்து சபையாருக்கு வேற எந்த இடத்துலயும் ஒரு அதிகாரம் முழுவதும் எழுதுறார். ஒரு அன்பை குறித்து அவர் எழுதியிருக்கிறார். 1 கொரிந்தியர் 13 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். 1-3 நீங்க வீட்டுல போய் வாசிச்சு கொள்ளுங்க. 2வது வசனத்தை மட்டும் படிக்கலாம். பாருங்க, இந்த கொரிந்து சபையார் தீர்க்கதரிசன வரத்தை உடையவர்களாக இருந்தார்கள். சகல ரகசியங்களையும் அந்த கொரிந்து பட்டணத்தை சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்திருந்தவர்களாக இருந்தார்கள். மலைகளை பேர்க்கத்தக்க சகல விசுவாசம் உடையவர்களாக இருந்தார்கள். அன்பு இல்லை என்றால் நான் ஒன்றும் இல்லை. உங்களிடத்துல அன்பு இல்லையா? நீங்க மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறீர்களே, ஆவிக்குரிய கனிகள் உங்களிடத்துல இல்லையே. அப்படி இருக்கும் போது நீங்க ஏன் பெருமை பாராட்டுறீங்க? ஏன் ஆவிக்குரிய வரா எல்லா இடத்துல இருக்குது என்று நீங்கள் ஏன் பெருமை பாராட்டுறீங்க? உங்களிடத்துல அன்பு இல்லாவிட்டால் இவை எதுவும் ஒன்றும் இல்லை. இந்த நாட்கள்ல பாருங்க, இருக்கிற ஆவிக்குரிய திருச்சபைக்கு பாருங்க, இந்த நாட்கள்ல இருக்கிற ஆவிக்குரிய திருச்சபைக்கு கொரிந்து சபையார் ஒரு பாடமாக இருக்கிறார்கள், எப்படி இருக்கக்கூடாது என்று.